POCOல இருந்து அவங்களோட POCO F6க்கு லேட்டஸ்டா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் Deadpool Wolverine அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோல அன்பாக்சிங் போட்டிருந்தோம். ஒருவேளை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த மொபைல் எப்படி இருக்கு அதோட டீடைல்டான ரிவ்யூ. என்னடா இப்போதான் லான்ச் ஆச்சு அதுக்குள்ள டீடைல்டு ரிவ்யூவா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கறது புரியுது. POCO F6 லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை நம்ம ரொம்ப நாளாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ லேட்டஸ்டா அதுல ஸ்பெஷல் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட அந்த ரியர் டிசைன் மட்டும் தான் மாறி இருக்கே தவிர ரெண்டு மொபைலும் ஒன்று தான், வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அதனால தான் இந்த மொபைலை யூஸ் பண்ணியிருந்ததை வச்சு இப்போ டீடைல்டு ரிவ்யூ பார்க்க போறோம். இப்போ இதோட இந்த ஸ்பெஷல் எடிஷனோட டிசைனை பார்ப்போம். முதல்ல பழைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. இங்க டைட்டானியம் கலர் கொடுத்திருந்ததுனால பார்க்கறதுக்கு நல்லா பிரீமியமாவும் இருந்தது, யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருந்தது. பட் இந்த டிசைன் பார்த்தோம் அப்படின்னா மார்வல் ஸ்டுடியோட டை அப் பண்ணி லேட்டஸ்டா வந்த அந்த Deadpool Wolverine அந்த மூவியோட டிசைன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. மேபி இந்த 2K கிட்ஸ் எல்லாம் இது ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் தொடும்போது ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த இடத்துல தொடும்போது அந்த டிசைன் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது, அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இந்த மாதிரியான டிசைன்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா கேஸ் போடாம யூஸ் பண்ணணும். கேஸ் போடாம யூஸ் பண்றோம் அப்படின்னா ரியர்ல கொடுத்திருக்கிறது கிளாஸோ மெட்டலோ கிடையாது, வெறும் பிளாஸ்டிக் தான். ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். தப்பி தவறி கீழே போட்டோம் அப்படின்னா டக்குன்னு மொபைல் டேமேஜ் ஆயிடும். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிளாஷ் லைட்டுக்குள்ளமே அந்த ஃபேஸ் அந்த கண்ணாடி மாதிரி அந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மெனக்கெடுத்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த சைட்லயே அந்த போக்கோட பிராண்டிங்குமே லைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் லிமிடெட் எடிஷன் அப்படிங்கிறத இன்னும் சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்பவே அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் மொபைல் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்பேக்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்குது, லைட் வெயிட்டாவும் இருக்குது. பட் இங்க பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே டிஸ்பிளேக்கு இங்க கார்னிங் ஒர்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதனால டிஸ்பிளேக்கு கொஞ்சம் சேஃப்டி அதிகமாக தான் இருக்குது. சோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இங்க வந்துருங்க. சோ இதுல வந்து நம்ம டீடைல்டு ரிவ்யூ தான் செக் பண்ண போறோம். சோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை இந்த செக்மெண்ட்ல இதுல தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம throttle டெஸ்ட் போட்டு பார்த்தோம். 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இது ரெண்டுலமே அந்த அளவுக்கு throttle இஷ்யூ பெருசா வரல. பட் 1 hour டெஸ்ட் போடும்போது ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா இருந்தது. பட் மொபைல்ல அந்த ஹீட் ஏற அங்கங்க அந்த throttle இஷ்யூ ரைஸ் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அது போக நீங்க இன்டோர்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா மொபைல் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் நீங்க ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட் இல்லாத டைம்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்பவே ரைஸ் ஆகுது. நீங்க ஒரு half an hour கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து உங்களுக்கு லைட்டா வார்ம் மாதிரி தெரியும். இதே ஒரு 1 hour 2 hour இந்த மாதிரி கண்டினியூஸா நீங்க கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் ரொம்பவே ரைஸ் ஆகி அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அங்கங்க லைட்டா அடி வாங்க ஆரம்பிக்குது. இது நார்மலா கேம் ப்ளே பண்ணும்போது மட்டும் தானா அப்படின்னா இல்ல. நீங்க ஹெவியா கேமரா யூஸ் பண்றீங்க இல்ல சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டைம்ல எல்லாம் மொபைலோட ஹீட் வந்து அதிகமாகுது. BGMI பொறுத்தவரை அல்ட்ரா HDRல அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது, HDRல எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. பட் நம்ம கேம் ப்ளே பண்ணது எல்லாமே பெரும்பாலும் HDRல அல்ட்ரா செட் பண்ணி தான் ப்ளே பண்ணோம். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி ப்ளே பண்ணும்போது ஹெவியா கேம் ப்ளே பண்ணும்போது ஃப்ரேம் டிராப்போ லாகோ எதுவுமே பார்க்க முடியல. half an hour 1 hour இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போதெல்லாம் லாக் ஃப்ரீயா நம்மளால ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியுது. ரொம்ப கண்டினியூஸா ஹெவியா 2 hours இந்த மாதிரிலாம் கேம் ப்ளே பண்ணும்போது அந்த ஹீட் ரைஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ மட்டும் அங்கங்க லாக் பார்க்க முடியுது. ஹீட் ஓரளவு நார்மலா இருக்குது அப்படின்னா அந்த கேம் ப்ளே நல்லா ஸ்மூத்தாவே இருக்குது. சோ இந்த செக்மெண்ட்ல பார்க்கும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா தான் இருக்குது, அந்த ஹீட்டிங் இஷ்யூவை தவிர்த்து. பட் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுவுமே நல்லா தான் இருக்குது. பட் எக்ஸலன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. நார்மலா 100% சார்ஜ் போட்டு BGMI HDRல அல்ட்ரா செட் பண்ணி half an hour கேம் ப்ளே பண்ணதப்ப 5% இதோட பேட்டரி வந்து இறங்குது. அதே நேரம் நம்ம கண்டினியூஸா கேமரா ஒரு half an hour யூஸ் பண்ணோம் அப்படின்னா 8% இதோட பேட்டரி வந்து இறங்குது. நீங்க வீடியோஸ் இதெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே பேட்டரி வந்து நல்லாவே இருக்குது. சோ ஓவராலா நீங்க காலையில 100% சார்ஜ் போட்டு அப்பப்போ நீங்க நெட் யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணி போட்டோஸ் இதெல்லாம் எடுத்து நீங்க யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு நைட் வரைக்குமே ஒரு 1 டே டைம்க்கு இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அப்படியே டிஸ்ப்ளேக்கு வந்தா POCO என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. நீங்க ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைலா இருக்கட்டும் இல்ல பட்ஜெட் மொபைலா இருக்கட்டும் AMOLED டிஸ்ப்ளேல இருக்கிற எந்த மொபைலை வச்சாலுமே இவங்களோட டிஸ்ப்ளே ஒரு படி மேல தான். அந்த டீடைல் இதெல்லாமே ரொம்பவே பெட்டரா கொடுக்குது. நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டா கூட Realme மொபைல் கூட கம்பேர் பண்ணி டீடைலா வீடியோ போட்டுருப்போம். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ கலர்ஸா இருக்கட்டும் அந்த பிரைட்னஸா இருக்கட்டும் பார்க்கும்போது டீடைல் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்குது. சோ வீடியோஸ் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் POCO மொபைல்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். மத்தபடி நார்மலான பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி இல்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் சரி அது எல்லாமே போதுமானதா தான் இருக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸ்மே பெட்டரா தான் இருக்கு. நம்ம நேரா பார்த்தாலும் சரி சைடுல இருந்து பார்க்கும்போதும் நல்லா தான் இருக்கு. டச் ரெஸ்பான்ஸ்ல எல்லாம் பெருசா
ப்ராப்ளம் இல்ல. இதுபோக உங்களுக்கு கலர்ஸ் இதெல்லாம் பெட்டரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட டிஸ்ப்ளேக்கு 3 ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மல், கலர் ப்ரோ, விவிட். இதுல விவிட் செட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா கலர்ஃபுல்லா அந்த டிஸ்ப்ளே வந்து எடுத்து தருது. வீடியோஸ் பார்க்கும்போதும் சரி, நீங்க மத்ததெல்லாம் பார்க்கும்போதும் நல்லா கலர்ஃபுல்லா நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. பட் நான் பொதுவா நார்மலா தான் வச்சு யூஸ் பண்ணேன். அதுவே எனக்கு போதுமானதா தான் இருந்துச்சு. இதோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அதை பத்தி பெருசா சொல்ல வேண்டியது இல்ல. இங்க அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது 3 OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் எடிஷன்ல ஜூலை மந்த்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வரைக்கும் இருக்குது. ஆகஸ்டுக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இன்னும் வரல. மத்தபடி ப்ளூடூத் சொல்லவே வேணாங்க, எக்கச்சக்கமான ப்ளூடூத் இருக்குது. தேவையில்லாத குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்பெஷல் எடிஷன்லயும் அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு ஆப்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. இது போக முதல்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஃப்ரீயா கொண்டு வந்தாங்க. ஒரு கிளீனான UI கொடுக்குறோம் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ லாக் பண்ணி ஓபன் பண்ணாலே அந்த கிளான்ஸோட ஆட்ஸ், இது ஒரு பெரிய தொல்லை. இது ஆஃப் பண்ணாலும் அதுவே அப்பப்போ ஏதாவது கேட்டு ஆன் ஆகி தொலைஞ்சிருது. இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ இது போக அந்த ப்ளூடூத்லாம் தேவையில்லாதெல்லாம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. சோ அன்இன்ஸ்டால் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பட் இவங்களோட ஆப் ஸ்டோர் இந்த மத்த புஷ் நோட்டிபிகேஷன் ஆட்ஸ் இதோட தொல்லையெல்லாம் குறைக்க முடியல. சோ அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யுது. இது போக இதுல MI டயலரே கொடுத்துட்டாங்க. அதனால கால் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இதுல எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பெஸ்டா தான் ஒர்க் பண்ணுது. நல்ல வேளை கூகுள் டயலரை கொடுத்து தொலைக்கல. அது மட்டும் இல்லாம இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த AI ஃபீச்சர்ஸ், நிறைய AI ஃபீச்சர்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த போட்டோ எக்ஸ்பான்ஷன் நம்ம கூட ஷார்ட் வீடியோல போட்டிருந்தோம். அது ஓரளவு பரவாயில்லாம ஒர்க் ஆகுது. அந்த பேக்ரவுண்ட்ல தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகுது. பட் இந்த ஜெஸ்டர்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணி நம்ம மியூசிக்கை சேஞ்ச் பண்றது, வீடியோவை சேஞ்ச் பண்றது ஒரு சில ஆப்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுது. பட் அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகல. ஸோ இந்த AI விஷயங்கள் எல்லாம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்குது. நல்லா லவுடா கிளியரா கேட்டுக்க முடியுது. வீடியோஸ் பார்க்கும்போதும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலுமே நெட்வொர்க் இதெல்லாமே நல்லா தான் இருந்தது. கால்லையுமே நல்லா கிளியரா நம்மளால கேட்டுக்க முடியுது. ஸோ அதோட சவுண்டும் நல்லா தான் இருக்கு. 5G அப்புறம் வைஃபை ஸ்பீடு இதெல்லாமே இதுல நல்லா தான் இருந்தது. இதோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த செக்மெண்ட்ல இதோட பெஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல்ஸ் நிறைய இருக்குது. பட் இதோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அந்த டீடைல், டைனமிக் ரேஞ்ச், ஒயிட் பேலன்ஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. போட்டோ ஜூம் பண்ணி பார்த்தா கூட பிக்சல்ஸ் உடையது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. நிறைய சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். அந்த கலர்ஸ் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் நேச்சுரலா கொண்டு வருது. பட் எக்ஸாக்டா நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபோக்கஸ் எல்லாமே ரொம்பவே பெஸ்டா தான் இருக்குது. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் இன்டோர்ல வரீங்க அப்படின்னா இன்டோர்லமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு பரவாயில்லாம இருக்குது. நீங்க நைட் மோட்ல எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரான அவுட்புட் வந்து எடுக்க முடியுது. ஃபோக்கஸ் எல்லாமே பெஸ்டா தான் இருக்கு. எந்த இடத்துலயுமே ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகல. பட் அப்படியே அல்ட்ரா வைட் வந்தோம் அப்படின்னா நீங்க நார்மலா எடுக்கிற போட்டோவை விட அல்ட்ரா வைட் வந்து கொஞ்சம் டார்க்கான போட்டோஸ் தான் கொடுக்குது. அந்த எக்ஸ்போஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது. கலர்ஸுமே கொஞ்சம் கம்மியாயிருது. ஸோ அல்ட்ரா வைடோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல. மற்றபடி போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கு. அப்படியே செல்ஃபி கேமராவுக்கு வந்தா இதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருக்கு. டீடைலா இருக்கட்டும், கலர்ஸா இருக்கட்டும், இதெல்லாமே பார்க்குற அளவுக்கு எடுத்து தருது. பட் நீங்க கொஞ்சம் லோ லைட்ல எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா செல்ஃபியோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் போட்டோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படியே வீடியோன்னு பார்த்தா ரியல்ல வந்து 4K சப்போர்ட் வந்து இருக்குது. 4K 60 fps எடுக்கும்போது அந்த வீடியோல டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்குது. பட் நீங்க ஸ்டேபிளா நின்று எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கும். பட் நீங்க கொஞ்சம் நடந்துகிட்டே வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அது ஷேக்கியா தான் எடுக்க முடியும். பட் OIS ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 1080ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். 1080ல OIS ஆன் பண்ணி எடுத்தா கூட அதோட ஸ்டேபிள்மே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்டான ஒரு ஸ்டேபிள் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. செல்ஃபிலுமே 4K கான சப்போர்ட் கிடையாது. 1080ல தான் எடுக்க முடியும். அதுவுமே நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஓரளவு அந்த வீடியோஸோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஸோ ஓரளவு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரியர் கேமரால அந்த போட்டோஸ் மட்டும் லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது நல்ல ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்குது. செல்ஃபியுமே போட்டோஸ்ல நல்லா இருக்குது. பட் வீடியோஸ்னு பார்த்தா இது அந்த அளவுக்கு பெஸ்ட் இல்ல. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா POCO F6 ஓட பிரைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இந்த ஸ்பெஷல் எடிஷனோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 12+256 34,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. சோ பர்టిక్యులர் கார்டு இல்லாம எந்த கார்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ அதுல என்னென்ன கார்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு பாத்துக்கோங்க. அந்த 4,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 12+256 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு வாங்கிக்க முடியும். சோ என்ன பொறுத்தவரையிலும் வெறும் இந்த டிசைனுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா போட்டு வாங்குறத விட நார்மலான இந்த டிசைனே வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா இதுவே பாத்தீங்க அப்படின்னா 12+512 32,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு தான் சேல் பண்றாங்க. ஒருவேளை கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கூட 30,000 ரூபாய்க்கு ட்ரை பண்ணலாம். பட் கார்டு ஆஃபர் இல்லாம 34,000 ரூபாய்க்கு இதை வாங்குறத விட எக்ஸ்ட்ரா 256 GB ஸ்டோரேஜோட 2,000 ரூபாய் கம்மியா கிடைக்கிற இதை சூஸ் பண்றது தான் புத்திசாலித்தனம். சோ நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.